Hi friends, welcome to Munthiri Recipes and Vlogs. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம். முந்திரி கொத்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி கன்னியாகுமரியோட ட்ரெடிஷ்னல் ஸ்நாக் ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸி, ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக ஒரு ஃப்ரை பேன் எடுத்துக்கலாம். அது நல்லா சூடான பின்னாடி அதில் சின்ன கப்பில் பாதி அளவு பச்சை பாசி பயிர் எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த பருப்போட கலர் லைட்டாக மாறணும், நல்லா வாசம் வரணும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். இப்போது அதே பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேன் நல்லா ஹீட்டான பின்னாடி அதில் அரை கப் அளவு பச்சரிசி, பாசிப்பருப்பு எந்த அளவு எடுத்தீங்களோ அதே அளவு பச்சரிசி எடுத்துக்கணும். இப்போ அந்த அரிசியும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதோட கலர் லைட்டாக மாறின பின்னாடி நம்ம பருப்பு எடுத்து வச்சிருந்த பிளேட்லேயே கொட்டிடலாம். இப்போ இது ரெண்டும் நல்லா ஆறட்டும். இப்போ அதே பேன் அதில் 1 டீஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ இந்த பேனில் நம்ம 3/4 கப் அளவு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். அந்த தேங்காயோட கலர் லைட்டாக ப்ரௌனாக மாறணும், ரொம்ப லைட் ப்ரௌனாக மாறணும், அது வரைக்கும் அந்த நெய்யில் வறுபடணும். இது கூடவே 10லேருந்து 15 முந்திரி பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பை நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட கலர் டக்குன்னு மாறிடும். அதனால தேங்காய்க்கு அடுத்து முந்திரி பருப்பு ஆட் பண்ணணும். இப்போ அந்த பருப்பு ப்ளஸ் தேங்காய் ரெண்டும் நல்லா வறுபட்டுருச்சு. அதை ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். இதுவும் நல்லா ஆறட்டும். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, பருப்பு ப்ளஸ் அரிசி, அது ரெண்டையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி எடுக்கணும். தனித்தனியாக நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ நம்மளோட பாசிப்பருப்பு ப்ளஸ் அரிசி அதோட பவுடர் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த அதே பிளேட்லேயே இந்த பவுடரை கொட்டிடலாம். பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இப்போது அதே மிக்ஸி ஜாரில் தேங்காய் முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்தோம் பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணி அதையும் அரைச்சிக்கலாம். இல்லை தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது, ப்ளைன் அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். இப்போ முந்திரி பருப்பு தேங்காய் அரைச்ச அந்த பவுடரும் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்து வச்சிருந்த பிளேட்லேயே கொட்டிடலாம். இந்த ரெசிபி லிட்டில் பிட் நம்மளோட சுசியம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட லைட்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ நம்மளோட தேங்காய் முந்திரி பருப்பு பவுடரும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாகு காய்ச்சணும். வெல்லத்தை வச்சு ஒரு பாகு ரெடி பண்ணணும். பேனில் ஒரு 3/4 கப் அளவு வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லத்தை 1-2 நம்ம நுணுக்கிக்கோங்க. நுணுக்கின வெல்லத்து கூட ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கம்மியாக தண்ணி சேர்த்தா போதும். இப்போ அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வரணும். அந்த ஸ்டேஜ் வந்த பின்னாடி நம்ம பவுடர் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த பச்சை பாசி பருப்பு அரிசி, அந்த பவுடர் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூடவே தேங்காய் முந்திரி பருப்பு அரைச்சி அந்த பவுடரும் ஆட் பண்ணி அந்த வெள்ளைப்பாகு கூட நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா திரண்டு வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது கூடவே ஒரு 3 ஏலக்காயை இடித்து ஆட் பண்ணியிருக்கேன். பவுடராக இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இடித்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நம்மளோட அந்த ஸ்டஃபிங் நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அந்த வெல்லத்து கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். அந்த ஆறுற கேப்பில் நம்ம இதுக்கு மேல் மாவு அப்படின்னு சொல்லுவாங்க, டிப் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு மாவு ரெடி பண்ணணும். அதுக்காக ஒரு பவுலில் 1 கப் அளவு மைதா மாவு, அரை கப் அளவு அரிசி மாவு, கொஞ்சமாக உப்பு, ஒரு பிஞ்ச் அளவு பேக்கிங் சோடா, அடுத்து மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்க அப்படின்னா பஜ்ஜி மாவு பதத்துக்கு இருக்கணும். ஏன்னா நம்ம அந்த தொக்கை அந்த மாவில் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணணும். அப்போ அந்த மாவு அந்த தொக்கில் ஒட்டுற மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ அதனால் பஜ்ஜி மாவு பதத்துக்கு இருக்கணும். அந்த மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. தோசை மாவு பதம் ப்ளஸ் இட்லி மாவு பதம், அது ரெண்டும் நமக்கு தெரியும். அதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நம்மளோட மேல் மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட அந்த ஸ்டஃபிங்கும் நல்லா ஆறி இருக்கும். அதை சின்ன சின்ன பால்ஸாக ரெடி பண்ணணும். கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண அந்த தொக்கை சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக ரெடி பண்ணிக்கோங்க. நம்மளோட அந்த பாசிப்பருப்பு மாவு ரெடி ஆயிடுச்சு, தொக்கு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயும் சைட் பை சைட் காய வச்சாச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ண அந்த பாசிப்பருப்பு உருண்டை இருக்குது பார்த்திங்களா, அதை அந்த மைதா மாவில் டிப் பண்ணி நல்லா கோட் ஆயிரும். அதை அப்படியே எடுத்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும், அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் அந்த மைதா மாவில் ஒவ்வொன்றா டிப் பண்ணி இந்த மாதிரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லது. பாசிப்பருப்பு உடம்புக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பர் வீடியோஸ் ஃப்யூச்சரில் நிறைய அப்லோட் பண்ணுவோம். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எங்கள் சேனலுக்கு கொடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.